Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Snilnathan, Geetham Institute of Medical Sciences and Research in the Medical College deemed university எங்க இருக்கு அப்படினா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துல இருக்கு. இங்க வந்து 1.5 கோடி வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. ஆனா யாருக்கு டாப் ரேங்க் வாங்குனவங்களுக்கு மட்டும் தான். இந்த டீடைல்ஸ் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு வரைக்கும் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் எவ்வளவு வரைக்கும் கொடுக்கறாங்க அப்படிங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். சோ இப்ப கீதம் Institute of Medical Sciences and Research ல 150 MBBS seats இந்த deemed university ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேஜர் டிபார்ட்மெண்ட் 650 பெட்ஸ் ஓட இருக்கக்கூடிய இந்த deemed university ல பேசிக் ஸ்பெஷாலிட்டிஸ் லைக் மெடிசின், சர்ஜரி, obstetrics, gynecology, orthopedics, ophthalmology, pediatrics, dermatology, ENT, psychiatry, pulmonology, anesthesia, radio diagnosis, and there are 11 operation theaters, 9 major operation theaters, 2 minor operation theaters ni எல்லா வசதிகளோடையும் இந்த கீதம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் சொன்னோம் இல்லையா, அதற்கான விளக்கங்களை இப்போ பார்க்கலாம். ஸோ 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது ஆந்திர பிரதேஷ்ல. இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு 349 டாக்டர்ஸ் இருக்காங்க, 1200 ஆவரேஜ் டெய்லி அவுட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, 12 மாடுலர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்கு, 850+ பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, NAC A++ அக்ரெடிட்டட் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கேத் லேப் இருக்கு, RT-PCR லெபார்டரி இருக்கு, கம்ப்யூட்டரைஸ்டு ஹை குவாலிட்டி நெக்ஸ்ட் பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ MBBS அட்மிஷன் 2024-2025க்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டி நீட் UG 2024 ஸ்கோரை பொறுத்து தான் நமக்கு அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க. ஃபீஸ் எவ்வளோ? மேனேஜ்மெண்ட் பெய்ட் சீட்டுக்கு ஃபஸ்ட் இயரில் 25,37,000, செகண்ட் இயரில் 25,37,000, தேர்ட் இயருக்கும் அதே தான், ஃபோர்த் இயருக்கும் அதே தான், ஃபிஃப்த் இயருக்கு 12,70,000 வாங்குறாங்க. NRI ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் இயரில் $45,000, ஃபைனல் இயர் மட்டும் $22,500, மித்த எல்லா வருஷத்துக்குமே நமக்கு $45,000 ஃபீஸாக வாங்குறாங்க. ஓகே, இப்போது மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃபார் நீட் 2024 ரேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீட் UG 2024ல் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 25,000 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ரேங்க்கு இவங்க மார்க்கை ரெப்ரசன்ட் பண்ணல, ரேங்க்குள்ளே வந்திருந்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப். அதாவது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 25,37,000 கொடுப்பாங்க. ஃபைனல் இயர் என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்பாக வந்துடும், நீங்கள் ஃபீஸே கட்டாமல் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 25,001 ரேங்க்லேருந்து 75,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா 75% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபீ வெய்வர் வந்து பார்த்தீங்கன்னா 19,02,750 எவ்ரி இயர். அதே போல் 75,001 ரேங்க்லேருந்து 1,50,000 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 12,68,500 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 1,50,001 ரேங்க்லேருந்து 3,00,000 ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களுக்கு 25% ஸ்காலர்ஷிப், 6,34,250 பர் இயருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 3,01,000லேருந்து 4,50,000 வரைக்கும் ரேங்க் உள்ளவங்களுக்கு 15% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, 3,80,550 பர் இயருக்கு. 4,50,000 அதாவது இது வந்து என்னன்னா நீட் ரேங்க் 4 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க். 4,50,001 ரேங்க்லேருந்து 6,00,000 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 10% ஸ்காலர்ஷிப், அதாவது 2,53,700. இந்த ஸ்காலர்ஷிப்போட விவரம் கீழே பார்த்துக்குங்க. An additional 20% scholarship will be allocated specifically for hostel fees covering both food and accommodation. So இது இல்லாமல் 20% scholarship இந்த ரேங்க்ல வரவங்களுக்குலாம் உண்டு. The merit scholarship will continue. இந்த merit scholarship வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட MBBS எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் 65% டோட்டல் மார்க் ஆவரேஜ் எடுக்கணும் எல்லா பேப்பர்லையும் சேர்த்து. அப்பார்ட் ஃப்ரம் த அபவ் த டாப் 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது 7 பேரை தாண்டக்கூடாது. who are not admitted under this merit scholarship, இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் அட்மிட் ஆகலை, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லேயே அவங்க இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் 10% ஸ்காலர்ஷிப் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயரில் கொடுப்பாங்க. அவங்களோட அக்ரிகேட் மார்க் வந்து 65%க்கு மேலே இருக்கணும். டாப் 5% ரேங்க்ல வரணும் அவங்க காலேஜில், டீம்டு யூனிவர்சிட்டியில். அதில் 7 பேருக்கு டாப் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போது போன வருஷம் இந்த காலேஜில் எந்த ரேங்க் வரைக்கும் சேர்ந்தாங்க இங்கே பாருங்கள். 6,00,000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு 10% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். போன வருஷம் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கீதம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் விசாகப்பட்டினம்
ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க்கு 109 மார்க், அதாவது 12,03,593 ரேங்க் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடையாது. அடுத்து செகண்ட் ரவுண்டில் 11,48,993 ரேங்க், 116 மார்க் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. தேர்ட் ரவுண்டில் 9,86,138 ரேங்க். திரும்பி தேர்ட் ரவுண்ட்லேயே திருப்பியும் 10,92,059 ரேங்க். அடுத்து ரவுண்ட் 4ல் 9,49,10 ரேங்க். ரவுண்ட் 5ல் தான் நல்லா பாருங்கள், ரவுண்ட் 5ல் தான் நமக்கு 357 மார்க்கு கீழே போட்டிருக்கிறது மார்க்குங்க. 3,01,719 ரேங்க் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. அப்போது ரவுண்ட் 5ல் சேர்ந்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்கு, அந்த ரேங்க்குள்ளே சேர்ந்துருந்தா 3 லட்சம் ரேங்க்குக்கு அப்புறம் பார்க்கணுமா நம்ம, 3,01,000 ரேங்க்லேருந்து 4,50,000 ரேங்க் வரைக்கும் 3,80,550 ரூபா பர் இயருக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ப்ரொவைடட் செகண்ட் இயர்லேருந்து அவங்க 65% ஸ்கோர் MBBS அவங்க படிக்கிறாங்கல்ல அந்த பேப்பர் எக்ஸாம்ஸில் வாங்கணும். எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 65% அக்ரிகேட் டோட்டலாக 65% எல்லா பேப்பர்லையும் சேர்த்து வகுத்து பார்த்தா வந்துடணும். ஸோ இதுதான் இதில் விஷயம் என்னென்னாங்க, ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்து இந்த 12 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பாருங்கள், 1,50,000 ரேங்க் வரைக்கும் இருக்கவங்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்லேயே சேர்ந்துருவாங்க. கவர்மெண்ட் காலேஜ்லேயே சேர்ந்தா இப்போ கவர்மெண்ட் காலேஜில் 18,000 ஃபீஸ்னா 19 லட்சம் இவங்க வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தா கூட மீதி 6 லட்சத்தி சில்லரை நம்ம கட்டணுமே வருஷத்துக்கு. அதே போல் 75,000 ரேங்க் மேலே 1,50,000 ரேங்க்கில் இருக்கவங்க கூட கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டா கூட 12,68,000 இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தா மீதி 12,68,000 நம்ம வருஷத்துக்கு கட்டணுமே. அதே போல் 3 லட்சம் ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கே ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்குலாம் அவங்கவுங்க இந்த சீட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜில் 4.5 lakhs ஃபீஸில் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வெறும் 6,34,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்தா மீதி எவ்வளோ கட்டணும், கிட்டத்தட்ட 20 லட்சம் 19 லட்சம் கட்டணும். அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம் பயனில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கே நமக்கு தெரியுது. மேபி 25,000 ரேங்க்குள்ளே வரவங்க கீதமில் போய் படிக்கணும்னு நினச்சி படித்தாங்கன்னா அவங்க ஃபீஸே இல்லாமல் படிச்சுட்டு வரலாம். ப்ரொவைடட் செகண்ட் இயர்லேருந்து அவங்க 65% அக்ரிகேட் மார்க் வச்சுருக்கணும் MBBSல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது வாங்கிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒருவேளை வாங்காமல் போயிட்டா திருப்பி ஃபீஸ் 25 லட்சமும் கட்டுற மாதிரி ஆயிரும்னு அந்த பயத்துலேயே நிறைய பேர் போய் சேர மாட்டாங்க. ஒருவேளை நம்ம அசால்ட்டாக 64% நின்று போச்சுன்னு வச்சுங்களேன் மார்க்கு, அப்போ எல்லா ஃபீஸும் கட்டுங்கன்ட்டாங்கன்னா, ஏன்னா ரூல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்களே, நீங்கள் வந்து செகண்ட் இயர்லேருந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர்லேருந்து நீங்கள் அக்ரிகேட் மார்க்கு 65% இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்களேன். இந்த மாதிரி இப்போது ஒரு 3 லட்சம் ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களோட மார்க் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயே நமக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது 19 லட்சம் ஃபீஸ் கட்டி, அப்படி ஒரு வேளை இங்கே சீட் கிடைக்கலனாலும் 19 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்க முடியுமா நம்மளால் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி தானுங்களே. பார்ப்போம். 3 லட்சம் ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கு சீட்டு கவர்மெண்ட்டில் ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைக்கலனாலும் நம்ம 19 லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு அதெல்லாம் போட்டாங்கன்னா எங்கே போகிறது யோசிக்கணும். ஸோ தட்ஸ் தி திங். இந்த வீடியோவில் நம்ம கீதம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசில் 1.25 கோடி வரைக்கும் அவங்க டாப் 25,000 ரேங்க்குள்ளே வரவங்க அங்கே போய் MBBS சேர்ந்தால் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.